அவர்கள் காலடியில் மின்சாரம் உற்பத்தி செய்யக்கூடிய மின் நிலையம் இருக்கிறது. அவர்களுக்கு மின்சாரம் வழங்கப்படவில்லை. இந்த காரணங்களை வைத்து எனக்கு தெரிந்து சென்ற வருடத்தில் 3 கர்ப்பிணி பெண்கள் உயிரிழந்திருக்கிறாங்க. வனத்துறையுடைய மறுப்பு, எதிர்ப்பு, கட்சிகளின் பாராமுகம். இந்த கட்சி தலைமை மட்டும் ஒரே ஒரு வார்த்தை அந்த மக்களுக்கு தேவையான வசதி பண்ணிக்கொடு என்று சொல்லியிருந்தால் 250 வாட்ஸ் ஒரு சிறு மின் விளக்கை எரியக்கூடிய அளவுக்கு வீடுகளுக்கு போட்டு கொடுத்து விட்டு வந்து விட்டார். அவர்களுக்கு அரசு சட்டப்படி இலவசமாக எரிவாயு வழங்கப்படுகிறது. அப்படிதான் ஆவணத்தில் இருக்கு. ஆனால் அந்த எரிவாயை கொண்டு வர்றதுக்கு இவங்களுக்கு அந்த ஜீப் வசதி கிடையாது. அந்த கழிப்பறை என்கிற விவகாரமே கிடையாது. பூரா தெருவிளக்கில் பண்ணணும். இந்த அரசாங்கத்தின் நிகழ்வுகளுக்கும் அந்த மக்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அங்கு ஒரு கள்ளக்குறிச்சி உருவாகக்கூடிய சூழல் உருவாகிறது. மீடியா மைண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் அரங்கத்திற்கு ஒரு சமூக ஆர்வலர், எப்போதுமே இந்த சமூகத்தை பற்றி சிந்திக்கிற ஒரு சமூக ஆர்வலரை தான் நம்ம இந்த சந்திக்கிற போகிறோம். ஒரு எளிய மக்களின் வாழ்க்கை நிலையை பற்றி அவர்கள் நமக்கு கூறுவாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். நீங்கள் இந்த சமூக பணிகளில் இருக்கிறீங்க, நிறைய மக்களை நீங்கள் சந்திப்பீங்க. இந்த அடித்தட்டு மக்களில் நீங்கள் சந்தித்து மிக நெகிழ்ந்த ஒரு அடித்தட்டு மக்கள் யாருங்க? 2 பேர்த்தை சொல்லலாம். ஒன்று, மாவடுப்பு கிராமம் போன்ற 27 கிராமங்கள் ஆனமலை டைகர் ரிசர்வ் ஏரியா பகுதியில் இருக்கிறது. அவர்களுடைய வாழ்க்கையும் நிலைமையும் மிக பரிதாபமாக இருக்கிறது. அங்கு ஒரு கள்ளக்குறிச்சி உருவாகக்கூடிய சூழல் உருவாகிறது. காடம்பாறை பூனாச்சி புனல் மின் நிலையத்தில் இருந்து சரியாக பறவை பறக்கும் வழியில் போனால் 8 கிலோமீட்டர் தூரத்தில் அவர்களுடைய கிராமம் இருக்கிறது. அதை சுற்றியும் பல 27, 28 கிராமங்கள் இருக்கு. மாவடுப்பு, காட்டுப்பட்டி, வெள்ளிமுடி இதெல்லாம் அங்கே இருக்கு. இந்த கிராமங்களுக்கு ஒன்று, மின்சாரம் கிடையாது. அவர்கள் காலடியில் மின்சாரம் உற்பத்தி செய்யக்கூடிய மின் நிலையம் இருக்கிறது. அவர்களுக்கு மின்சாரம் வழங்கப்படவில்லை. அவர்களுக்கு உள்ள ஊருக்கு வெளியே தொடர்பு கொள்ள சாலைகள் கிடையாது. சாலைகள் இல்லாததால் 26 கிலோமீட்டர் 2வது வேகத்துக்கு தாண்டி ஒரு ஜீப்பை ஓட்ட முடியாது. அப்படிப்பட்ட கரடு முரடான சாலையில் சென்றால் 2 மணி நேரமாகும். அப்போதுதான் அவங்க இடத்துக்கு நம்ம போக முடியும். இந்த காரணங்களை வைத்து எனக்கு தெரிந்து சென்ற வருடத்தில் 3 கர்ப்பிணி பெண்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். சரியான மருத்துவ வசதியும் தொடர்பும் இல்லாத காரணத்தினால். இந்தியா டிஜிட்டல் இந்தியா அப்படின்னு சொல்லி உலக நாடுகளில் போய் நம்ம நாட்டின் பிரதமர் பெருமை கொள்கிறாரு. அதையும் விட மேலே இங்கே தமிழகத்தில் இருக்கிற திராவிட மாடல் அரசு இது 100ஆண்டு சாதனை, இங்கே எவராலுமே குறை சொல்ல முடியாத ஒரு அரசு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறத பார்த்தா இந்த அரசுக்கும் அந்த மக்களுக்கும் தொடர்பே இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம். சரியாக சொன்னீர்கள். இந்த அரசாங்கத்தின் நிகழ்வுகளுக்கும் அந்த மக்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அரசாங்கத்தின் திட்டங்கள் அங்கு கொண்டு செல்லப்படவில்லை. பல ஆயிரம் கோடி என் பார்வைக்கு வந்தபடி 24,000 கோடி ரூபாய்கள் பிரதமர் பிரம்ஜன் திட்டத்தின் வழியாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மலைவாழ் மக்களை பார்ப்பதற்கு, அதனுடைய வசதிகளை கண்காணிப்பதற்காகவே மலைவாழ் நலத்துறைக்கு ஒரு செயலர் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பணம் வழங்கப்படுகிறது. பணம் கொடுத்ததற்கான ஆவணங்கள் இருக்கிறது. பணத்தை என்ன செய்தார்கள், எப்படி செய்தார்கள் என்று ஒரு பெரிய சிதம்பர ரகசியம் போல அனைவரும் திருடி தின்று விடுகிறார்கள். அவர்களுக்கு வேலை செய்ததாக சொல்ல. இதுக்காக இந்த பகுதியை சேர்ந்த திருப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அந்த பகுதிக்கு போகிறார். அவருக்கு தெரியும், அந்த ஆட்சியருக்கு தெரியும், செயலருக்கும் தெரியும் இந்த மக்கள் எந்த சூழ்நிலையில் வாழ்கிறார்கள். அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள், சூரிய விளக்கை போட்டு 250 வாட்ஸ் ஒரு சிறு மின் விளக்கை எரியக்கூடிய அளவுக்கு வீடுகளுக்கு போட்டு கொடுத்து விட்டு வந்து விட்டார்கள். இவர்கள் நினைத்திருந்தால் ஒரே வாரத்தில் அத்தனை வீடுகளுக்கு மின்சாரம் தர முடியும். 10 பெரிய செலவில்லை. ஆட்சியரும் வந்து பார்த்துருக்காங்க. ஆட்சியர் வராமல்லாங்க, அவங்க இதை கேட்டு வந்திருக்காங்க. ஆட்சியரும் மனிதர் தானே, இந்த கஷ்டத்தை கேட்டு அவர் சும்மா இருக்க முடியல, வந்து பார்த்துருக்கார். ஆனால் ஒன்றும் செய்யலையே, செய்யக்கூடிய அனுமதி கொடுக்கப்படவில்லை. அது என்ன காரணம் என்றால் வனத்துறையுடைய மறுப்பு, எதிர்ப்பு, கட்சிகளின்
பாராமுகம். இந்த கட்சி தலைமை மட்டும் ஒரே ஒரு வார்த்தை அந்த மக்களுக்கு தேவையான வசதி பண்ணிக்கொடு என்று சொல்லியிருந்தால் ஆயிருக்கும். ஆனால் அவங்க பண்ணலை. அதுக்கு இப்போ காரணம் அவங்க தான் சொல்லணும். மனசு இல்லைங்கிறது தான் என்னுடைய அனுமானம். அப்புறம் பள்ளி, அத்தனை குழந்தைகள் படிக்கிறாங்க. ஓராசிரியர் பள்ளி ஒரு சில இடத்துல, 2 ஆசிரியர் பள்ளி, 5ஆம் வகுப்புக்கு மேலே பள்ளி படிக்க முடியாது. 5ஆம் வகுப்பு மேலே படிக்கணும்னா அவங்க அப்பர் ஆலியார் வரணும். 26 கிலோமீட்டர் ஜீப்பில் பயணம் பண்ணால் தான் அவங்க 5ஆம் வகுப்புக்கு மேலே பயணம் முடியும். ஒரு முறை ஜீப்பு போயிட்டு வந்தால் 500 ரூபாய் செலவாகும். டயர் ஒரு வருஷத்தில் வீணாக போகும். அப்படிப்பட்ட கரடுமுரடான பாதையில் எத்தனை குழந்தை படிக்க முடியும்? காலையில் 7 மணிக்கு முன்னால் ஜீப் எடுக்க முடியாது. 7 மணிக்கு முன்னால் வண்டியை தொடங்கினா 10 மணிக்கு தான் ஆலியாருக்கே வருவாங்க. 11 மணிக்கு அந்த குழந்தை பள்ளிக்கூடம் போனால் எப்படி படிக்க முடியும்? சாயந்தரம் 3 மணிக்கே திரும்பி வந்துடும். மழை வந்துட்டால் நிலைமை சொல்ல முடியாது. குளிர்காலத்தில் இன்னும் மோசம், வண்டியே இயங்காது. அப்படி ஒரு மோசமான சூழ்நிலை. நாங்கள் போய் அங்கே ஸ்மார்ட் போர்டு வேணும், அந்த டச்சு எழுதக்கூடிய பல கரும்பலைகள் வேணும், அது இயக்க மின்சாரம் வேணும், மின்சாரத்துக்கு கம்யூனிகேஷன் இந்த மாதிரி நெட்வொர்க் வேணும், இதெல்லாம் திட்டமாக எழுதி கொடுத்துருக்குறோம். இவர்களுக்கு மட்டுமில்லை, அரசாங்கத்துக்கும் கொடுத்துருக்கிறோம். தனியார் நிறுவனங்கள், கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, சமூக பொறுப்பு நிதி, அவர்களையும் கேட்டிருக்கோம். குறைஞ்சது 5 கோடி ரூபாயாவது வேணும் இந்த கிராமங்களுக்கு, இந்த வசதிகளை குறிந்தது. கல்வி, அப்புறம் அந்த கழிப்பறை என்கிற விவகாரமே கிடையாது. பூரா தெருவிளக்கில் பண்ணணும். இதற்கான நல்ல சுகாதாரமான கழிப்பறையை அனுப்பணும். நல்ல சுத்தமான குடிநீர் குடிநீர் இருக்கிறது, அதை முறையாக பங்கி முறையாக சுத்திகரிப்பு செய்து இவங்களுக்கு கொடுக்க வாய்ப்பும் வசதியும் செய்யப்படவில்லை. அவங்களுக்கு எரிபொருள்னா அந்த கேஸ் அவங்க போய் சேர்றதில்லை. அவர்களுக்கு அரசு சட்டப்படி இலவசமாக எரிவாயு வழங்கப்படுகிறது. அப்படி தான் ஆவணத்தில் இருக்குது. ஆனால் அந்த எரிவாயை கொண்டு வர்றதுக்கு இவங்களுக்கு அந்த ஜீப் வசதி கிடையாது. யாரும் கொண்டு போகிறதில்ல. இப்போ இந்த காடுகளில் வாழ்கிறவங்களுக்கு அவங்களுக்கு இயற்கையாகவே மரங்கள் இருக்கும், மரங்களின் சுள்ளி இருக்கும், விறகு இருக்கும். அவங்களுக்கு எதுக்குங்க ஐயா எரிவாயு? அதான் மிக தவறான பேச்சு. அந்த சுள்ளிகளை எடுக்கும் பொழுது மரங்கள் வெட்டப்பட்டு வனம் அழிகிறது. வனம் அழிந்தால் பறவைகள் அழியும், பறவைகள் அழிந்தால் மிருகங்களையும், மிருகங்கள் அழிந்தால் நாமும் அழிவோம். அந்த வனத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கும் இருக்கிறது, நமக்கும் இருக்கிறது. அதற்காக தான் நமக்கு எரிவாயு இருக்கிறாங்களே இல்லையோ அவங்களுக்கு எரிவாயு கொடுக்கணும். வீட்டில் இருக்கக்கூடிய மக்கள், குழந்தைகள் மட்டும்தான் விட்டு போன உணவை பகலில் சாப்பிடுவார்கள். பகல் உணவு அவர்களுக்கு கிடையாது. அப்போ அந்த உணவு வசதி இல்லை, கல்வி வசதி இல்லை, சரியான சுகாதார வசதி இல்லை, சுகாதார அறிவுரை சொல்லுவார்கள். இதனால் அநேகம் பேர் சிறிய இளவயதில் இறந்து போய்விடுகிறார்கள். ஒரு சில பேர் 80 வயசு 90 வயசு உள்ளதை நான் பார்த்துருக்கிறேன். எல்லாருமே அப்படி அல்ல. எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை. இந்த 80 வயசு உள்ளவங்க 80 வயசுக்கு முன்னால் பிறந்தவங்க, அவங்க அன்னைக்கு இருந்த ஜீவனத்தில் இருந்துட்டாங்க. இன்னைக்கு பிறக்கிறவங்க 80 வயசு இருப்பாருன்னு என்னால் சொல்ல முடியாது. யாருக்கும் உறுதி கிடையாது. இதான் இன்றைக்கு சூழல். அவ்வளவு கேவலமான சூழலில் அவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். இது போன்ற சூழல் தான் கள்ளக்குறிச்சி கல்வராயன் மலையில் இருந்து அதனுடைய விளைவை இன்று நாம் பார்க்கிறோம். இது போல ஒரு நிகழ்வு அங்கேயும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது.